லிங்கம், லிங்கம் எந்திரிப்பா, ஸ்கூலுக்கு போகணும்ல. லிங்கம், என்னம்மா? சோப் போடுறா. அப்படிதான். ஸ்கூலுக்கு ரெடி ஆகலாமா? லிங்கம், இதை எடுத்துட்டு போய் சாப்பிட்டே இரு. அம்மா குளிச்சுட்டு வந்துடுறேன். அம்மா நான் ரெடிம்மா. வாப்பா போலாம். அம்மா சாயந்தரம் சீக்கிரம் வாமா, எப்போ பார்த்தாலும் லேட்டாகவே வரேன். சரிடா, அம்மா சாயந்தரம் என்ன வாங்கிட்டு வாமா. வாங்கின்னு வரேன்டா. அம்மா எப்போ பார்த்தாலும் மிஸ் என்ன வேலை வாங்கிட்டே இருக்காங்கம்மா. ஹெச்எம் கிட்ட சொல்லுடா. ஏன் அவங்க கேட்க மாட்டாங்களா? அம்மா நீ வந்து கேளுமா. சரிடா, நான் வந்து கேட்குறேன். ஸ்கூலுக்கு பத்திரமா போயிட்டு வாப்பா. அம்மா சாயந்தரமா வந்துடுவேன். பார்த்து போ. பாய். பாய்மா. அம்மா பாய்மா. முன்னாடி பார்த்து போ. எவ்வளோ நேரம் ஆகுது? கரெக்டாக டைம் ஃபாலோ பண்ணுறாளா பாரு. ஒரு வழியாக வந்துட்டா. என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறா? நானும் 3 மாதமாக ஃபாலோ பண்ணுறா, பார்க்குறா, கொள்றா, ஆனால் பேச மாட்டாளே. பேச போனால் மூஞ்ச வேற காட்டுறா. மனசில் வச்சுட்டு இருக்காங்க தெரியல. ஐயோ, இன்னும் காலைல மேலே பேர் இருக்கு. போயிடலாம். போயிட்டா. நம்மரே தாண்டி போயிட்டா. எப்படி இருந்தாலும் நைட்டு இந்த பக்கம் தானே வரணும். வா. எல்லாம் சிவமயமே, எல்லாம் சிவமயமே, சிவமே மயமே எல்லாம் வருது பாரு. இதான் வேலைக்கு வர நேரமா? பையன் ஸ்கூலுக்கு போக லேட் ஆயிடுச்சு, அதான். இனிமே கரெக்டான டைம்க்கு வந்துடுறேன். ஏதாவது கேட்டா காரணம். நான் ஒத்துழைக்க காரணம் நீ எனக்கு ஒத்துழைக்கணும். அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ எக்ஸ்ட்ரா வேலை பாருன்னு சொன்னா பரவாயில்ல. மொத்தமா ஆட்டே போட பார்த்தா ச்சே, என்னத்த சொல்றது. எங்க போனாலும் இப்படி ஒருத்தன் வந்து உயிரை வாங்குறான். அங்க என்ன முணுமுணுப்பு? மேல குடோன்ல சரக்கு வந்திருக்கு, அதை கிளியர் பண்ணி வை. ஒன்னும் இல்ல சார், என் கஷ்டத்தை நினைச்சேன். ஏதாவது சும்மா குடுன்னு சொல்லி சாவடிக்கிறோம்.
நான் தான் சொல்கிறேன் இல்லை உன்னை பார்த்துக்கிறேன்னு. எனக்கு ஒத்துழைச்சி போ, உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன். சார் எனக்கு வேலை இருக்க வழி விடுங்க. என் அந்த புறத்து மகாராணியா வரேன்னு மட்டும் சொல்லு, நீ வேலையே செய்வானா. ஏன் உன்னை உன் குழந்தைய கூட நல்லா பார்த்துக்கிறேன். சார் அதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இதுக்கு மேல என்னை கட்டாயப்படுத்தினா நான் போலீஸ்க்கு போயிடுவேன். టెన్షన్ పడతారు. మనాల దగ్గర నేను మాట్లాడుతాను, నువ్వు తొందరపడకు. మీరు చెప్పండి. சார் நான் கிளம்புறேன் சார். ఎట్టావ కూడదు, ఉడనే బ్యాగ్ తూకిటి కిలమిడ వేడిద్దాం. కడ క్లోజ్ పన్న పరవు పో. మీకు ఎంత కావాలండి నేను పంపిస్తాను. 10,000. శనివారం వస్తాను, ఇంట్లో ఉండు, మనం చూసుకుంటాం. சார் சம்பளம் 2 నాళ్ళ తరమా. ఎవడండి? ఇక్కడ పనివాళ్ళు, అది వదిలేయి. తర్వాత నేను రూమ్ వేస్తాను, మన ఇద్దరు వెళ్ళి ఎంజాయ్ చేస్తాం. వెళ్తామండి. மனோகர் சார், மனோகர் சார். வா மைதிலி, நீ இந்த நேரத்தில் உள்ள வா, உட்காருமா. எப்படிம்மா இருக்க? நானே வந்து கூப்பிட்டா கூட நீ வரமாட்ட. இப்போ நீயே வந்திருக்க, என்ன ஆச்சு? இரு இரு இரு, தண்ணி குடி, அப்புறம் பேசலாம். இந்தா குடிமா. மனசு சரியில்லைங்க சார். இந்த ஏரியா வந்ததுக்கு அப்புறம் நீங்க தான் என்னை தேடி வந்து பேசினீங்க. ஏற்கனவே இருந்த வேலை சரியில்லைன்னு சொன்னப்போ வேற வேலைக்கு போக சொன்னீங்க. இந்த வேலைக்கும் சொல்லிவிட்டீங்க. இப்ப என்னமோ அவர் போற போக்கு சரியா படல. அதான் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். புரியுதுமா நீ என்ன சொல்ல வரேன்னு. நீ பேசாம ஏன் ஒரு துணையை தேடிக்க கூடாது? அப்படி யாராவது இருந்தா சொல்லு, நான் பேசுறேன். இல்ல நான் ஏதாவது வரன்னு பார்க்கட்டுமா? ஐயோ, நான் ஏற்கனவே பட்டதெல்லாம் போதும். கஷ்டப்பட்டாலும் இப்ப அமைதியான வாழ்க்கை வாழறேன், எனக்கு அது போதும். ஆனா என்ன, இவனுங்கெல்லாம் ஆம்பளைன்னு மணிக்கு ஒரு வாட்டி காட்டும் போது எரிச்சலா இருக்கு. ஊர்க்கண்ணு உன் மேல படக்கூடாதுன்னா உனக்கு கண்டிப்பா ஒரு துணை தேவை. இல்லன்னா இவனுங்க உன்னை சும்மா விட மாட்டானுங்க கடைசி வரைக்கும். ஆனா அவரு சரியில்லை, அதான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரிம்மா, நான் பேசுறேம்மா. சரி, நான் கிளம்புறேன் சார். ம், வாமா. ஐயோ, யாரு அவ? எவன்டா அது? ஒருத்த விட மாட்டீங்களே. ஒருத்தி தனியா இருந்திருக்க கூடாது. ஈ முக்கிற மாதிரி முச்சிக்கிட்டே இருப்பீங்களே. சும்மா இரு, சத்தம் போடாத, சொல்றது கேளு, கத்தாத ப்ளீஸ்.
ப்ளீஸ் என்னடா ப்ளீஸ் பண்ற மைதிலி, விடுடா. எனக்கு உன்னை பிடிக்கும். உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு தெரியும், ஆனால் பரவாயில்ல, நான் கட்டிக்கிறேன். என்ன ஊர்வா ஏதாவது பேசும், அதுக்குன்னு மனசை மாற்றிக்க முடியுமா? இப்போதைக்கு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாலும் கொஞ்ச நாளில் உன்னை நல்லா பார்த்துப்பேன். உன் பின்னாடி வந்ததுக்காக இந்த பொம்பளை பொறி கொண்டு நினைக்காத ப்ளீஸ். நான் கொஞ்சம் அப்படி தான் பயப்படுவேன், ஆனால் சொன்னால் அதை காப்பாற்றுவேன். என்ன யோசிச்சு சொல்லு ப்ளீஸ் மைதிலி, ப்ளீஸ் ப்ளீஸ், தப்பா நினச்சிக்காத. லவ் யூ, லவ் யூ மைதிலி. அம்மா எப்பம்மா ஸ்கூலுக்கு? டேய் இரு போலாம். எதுக்குமா தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கோம்? அப்புறமா வீட்டுக்கு போய் சொல்றேன்டா. மனோகர் சார், மனோகர் சார். என்னம்மா காலையிலே வந்துட்ட? வேலைக்கு போலையா நீ? நீங்க ஃப்ரீயா சார்? கொஞ்சம் பேசலாமா? வாமா வாமா, உள்ள வாமா, வா இல்ல உட்காரு. சார். சார் கொஞ்சம் வெளியே வாங்க சார், உங்ககிட்ட ஆ பேச. சரிம்மா. வேலைக்கு போலியா? ஆமா, என்னாச்சு? நான் தான் நேத்தே சொன்னேன்லப்பா, நீங்க மட்டும் தனியாவா இருக்கீங்க? ஆமா, நான் கோர்ட்ல ஸ்டெனோகிராஃபரா இருந்தேன். இந்த காலத்து பசங்களுக்கு தெரியுமாண்ணா? தெரியல. இப்பவும் இருக்காங்க, ஆனா முன்ன மாதிரி இல்ல. இப்படி நல்லபடியா போயிட்டு இருந்த நேரத்துல என் பொண்டாட்டி அவன் நேரம் முடிஞ்சு போயிட்டா. என் பொண்ணு எங்களை விட்டுட்டு வேற ஒருத்தரோட ஓடி போயிட்டா. என்ன ஏதுன்னே தெரியல. திடீர்னு ஒரு நாள் காலையில போலீஸ் இருந்து கூப்பிட்டாங்க. என்ன ஏதுன்னு போய் பார்த்தா என் பொண்ணு அங்க பணமா இருந்தத பார்த்து ஒரு நிமிஷம் உயிரே நின்னுடுச்சுமா, உயிரே நின்னுடுச்சு. ஓடி போனப்ப தேடாத இடம் இல்ல. பொண்ணுங்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே நடந்துப்பேன். ஆனா அதுவே அவளுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுமா. சோ என் பொண்டாட்டியும் போயிட்டா, என் பொண்ணும் போயிடுச்சுமா, என் பொண்ணும் போயிடுச்சு. வேற யாரும் இல்லையா சார்? ஆ, என் பையன் கன்னியாகுமரியில ஃபாரஸ்ட் ரேஞ்சரா குடும்பமா அங்கே தங்கிட்டான். இப்ப அது வருவான். டெய்லி சமைக்க இந்த மாரியம்மல்ல அதுதான் வரும் மாச சம்பளத்துக்கு. என் ஆறுதலுக்கு தெருவில் இருக்கிற எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்திலையும் நான் கலந்துப்பேன். என் வலி தான் பெருசுன்னு பார்த்தா உங்க வலி என்னதை விட பெருசா இருக்கு. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னை கட்டிக்க சொல்லி நேத்து ஒருத்த காலில் விழுந்து கேட்டான். அவனை பார்த்தா மோசமானவனாவும் தெரியல, ஆனா நல்லவனாவும் தெரியல. என் புருஷன் நல்லவன் தான், ஏதோ போதாத காலம் போயிட்டான். ஆனா இப்ப யாரையும் நம்பவும் முடியல. இவ்வளோ ஏன் என்னை பெத்தவன் கூட என்னை தேடி வரல. இப்ப எனக்கு அங்க போகவும் விருப்பம் இல்ல. அங்க போனா வீட்ல கூட எல்லா மருந்தும் என்னை ஏத்துப்பாங்க. ஆனா சொந்தக்காரன், தெரிஞ்சவன், பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி நானே என்னை வெறுத்துருவேன். எனக்கு ஒரு யோசனை சரியா வருமானு தெரியலப்பா. எனக்கு புரிஞ்சிச்சுமா. நேத்து உன்னை கட்டியே கேட்டவன கட்டிக்கு ஏற்பாடு பண்ணணும் அதானே? அதான் இல்ல, எனக்கு எப்படி கேக்குறதுன்னு எதா தெரியல. இருந்தாலும் தைரியமா கேளுமா. முடிஞ்சா பண்ண போறேன், இல்லடா இல்லன்னு சொல்ல போற. அதுக்கே நீ தயங்குற? உங்க வீட்டு வேலைக்கு நானே வந்துடவா? இவ்வளவுதானா? நான் கூட
ஏதோ பெருசா கேட்க போறேன்னு நினைச்சேன். இந்த மாரியாமுக்கு பதிலா நீ வரேன்னு கேட்குற இல்ல? ஆனா நான் சம்பளம் கம்மியா தான் தருவேன். ஓகேயா உனக்கு? நான் அப்படி கேட்கல. அப்புறம் எப்படி? இங்கேயே உங்களை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு துணையா இருந்துடுறேன். எங்க போனாலும் யாரோ ஒருத்தனோட தொல்லை இருக்கதான் போகுது. உங்க கூட இருந்தா என்னை எதுவும் பாதிக்காதுன்னு நம்புறேன். ஓ, இதை நான் எதிர்பார்க்கலாமா? உனக்கு 7 நாள்ல இருக்குன்னு ஆசை அப்படின்னா நான் அதை வேண்டான்னு சொல்லலை. என் துணைக்கு ஆள் இல்லைன்னு யார் சொன்னா? இதோ குட்டி பையன் வர இருக்கான், எனக்கு நல்லாவே நேரம் போகும். ஆனா நீ எல்லாம் யோசிச்சுக்கோ, இந்த ஊரு உன்னை கண்டிப்பா தப்பா பேசும். அதை தாங்கிக்கிற மனநிலைமையில இருக்கியா? யோசனை பண்ணு. ஒவ்வொருத்தர் நாக்கும் விஷமா விஷம். இவங்க எதை பண்ணாலும் பேசுவாங்க, எதுவும் பண்ணலனாலும் பேசுவாங்க. அவங்களுக்கு பேச மட்டும்தான் தெரியும். பேசிட்டு போட்டும். உங்களுக்கு நான் துணையா இருந்தா பிரச்சனை இல்லையே. கடைசி காலத்துல சாக போறப்ப நான் செத்துட்டேன்னு வெளியே சொல்ல யார் இருக்கா? யாருக்கும் தெரியாம புல அடிச்சு நாத்து எடுத்து போய் எவனாவது வந்து வாரிட்டு போடணும்னு ஒரு பயம் இருந்துச்சு. இனி அந்த பயம் இல்ல. எனக்கு ஓகே தான். நீ இன்னைக்கே போய் அங்கிருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு. தேங்க்ஸ்பா. எல்லாமே நல்லாதாவே நடக்கும். மைதிலி, மைதிலி, மைதிலி. யார் அது? ஹார்ன் அடிச்சிட்டே இருக்கிறது. ஆர்டர் வந்திருக்கமா, வெளியே வா. இவன் வேற. என்னம்மா சம்பளம்? நாளைக்கு வேலைக்கு வா முதல்ல. நான் இனிமே வரல. ஆமா, அந்த கிழவங்கிட்ட என்ன சொன்ன? இனிமே அவரை மரியாதை இல்லாம கிழவன் சொன்ன நடக்கிறதே வேற. மாரியம்மா சொன்னா அவங்கள அவர் வேலைக்கு வர வேணான்னு சொல்லிட்டாராம். இப்போ வேற ஆள் வந்துச்சுன்னு சொன்னாராம். அவரு என்கிட்ட உன்னை வேலைக்கு சேர்த்து விடும் போதே கேட்டேன், தெரிஞ்சவருனா எப்படி எப்படின்னு. அப்ப நீ நல்லாவே சமாளிச்சிட்ட. இப்போதானே தெரியுது அவர் எந்த அளவுக்கு தெரிஞ்சவர்னு. ஈனத்தனமா பேசின நாக்குல நரம்பு இருக்காது. உனக்கு எங்க பரம்பரைய பத்தி எல்லாம் தெரியாது. இந்த பரம்பரை கதையெல்லாம் முடிஞ்சு பல வருஷம் ஆச்சு. இந்த வடக்கணுங்க தொல்லை தான் தாங்கல. அதுக்கு தான் நான் சொல்றேன், நான் இருக்கேன் வான்னு. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. அவர்கிட்ட போறத தான் நான் என்கிட்ட வான்னு கூப்பிட்டேன். என்கிட்ட இல்லாத அந்த ஆளுகிட்ட என்ன இருக்கு? ஏதோ இருக்கு. இதுக்கு மேல ஏதாவது பேசினா செருப்பு பிஞ்சிடும். ஆமாடா, அவருக்கும் எனக்கும் நீ நினைக்கிற மாதிரியே தான் இருக்குடா. என்னப்போ அவர் உன்னோட உண்மையான ஆம்பளடா, புரியுதா? என்னைக்குமே ஒரு பொம்பளை ஆம்பளையே தான் எதிர்பார்ப்பா. பொம்பளை கிட்ட மட்டும் ஆம்பளைன்னு காட்டுறவன் இல்ல. போறியா இல்ல ரேப் பண்ண வரேன்னு கத்தி ஊற குட்டவா? இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ பதில் சொல்வ. பெண்மை வாழ்க வென்று கூத்திடுவோமடா. பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா.